வணக்கம் பிரியமான மக்களே, சிறுவசல் ஆலயத்தின் கவலைப்படுவது நிறுத்தங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நீங்க பார்த்த இந்த வீடியோ போலதான் கடந்த ஞாயிற்றுக்கிழமை மிக ஆசீர்வாதத்தினுடைய கூட்டத்தை மக்கள் பெற்றார்கள். ஆம், யாரெல்லாம் இந்த இடத்துல நிகழ்ச்சி வந்தாங்களோ, ஒருவேளை நீ யார் இந்த நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்கீங்களோ, நீங்க எங்களோட இந்த இடத்துல இணைந்திருந்தால், குறிப்பாய் குறுக்குப்பேட்டையிலே நான் எந்த இடத்துல இருந்தேன், பல அதிசயங்கள், பல ஆசீர்வாதங்கள், தேவனுடைய பல பதில்களை மக்கள் இந்த இடத்தில் கைப்பற்றினார்கள். அசுத்தங்கள் இந்த இடத்தில் வெளிப்படுத்தப்பட்டது. செய்வனைகளுக்கு, சாபங்களுக்கு பாதிக்கப்பட்ட மக்கள், நடந்து கூட வர முடியாத மக்கள் இந்த இடத்துல நடந்தார்கள். தேவனுடைய வல்லமையை அவர்களுடைய வாழ்க்கையில் இந்த இடத்தில் பார்த்தார்கள். நீங்க பார்த்தது வெறும் ஒரு சிறு துளி மட்டுமே. அந்த நாள் யார் நீங்கள் எங்களோடு இணைந்திருந்தீர்களோ, தேவன் செய்த அதி அற்புதமான காரியங்களை மிக நிச்சயமாய் நீங்கள் இந்த இடத்தில் பார்த்திருப்பீர்கள். நான் சொல்றது புரியுதுங்களா? மிக நிச்சயமாய் தேவன் இந்த இடத்துல அங்கு செய்த அதே காரியத்தை உங்களுக்கும் செய்ய விரும்புகிறார். ஒருவேளை நீங்க யோசிச்சுட்டு இருக்கலாம், நான் இந்த வாய்ப்பானது எழுதிட்டேனே, அடுத்த வாய்ப்பானது எனக்கு கிடைக்குமா? ஒவ்வொரு நாளும் யூனிவர்சல் ஆலயம் தான் செய்து கொண்டிருக்கிறது. நீங்க எந்த நாள் இந்த இடத்தில் வந்தாலும் உங்களுக்கு ஒரு அதிசயம் தேவையா இருக்குமே, ஆனால் உங்களுடைய விசுவாசத்தை அந்த அதிசயத்திற்காக செயல்படுத்துகிறவராய் இருப்பீர்களானால், தேவன் விரும்புகிற வழியின் பிரகாரம் அந்த அதிசயம் உங்களுக்கும் இந்த இடத்தில் நடைபெற முடியும். எனவேதான் தேவனுடைய வார்த்தை தெளிவாய் சொல்கிறது, எவன் ஒருவரின் சத்தத்தை கேட்டு அதன்படி செய்கிறவனாய் இருக்கிறானோ, அவன் தன் வீட்டை கண்மலையின் மீது கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுகிறேன். நீங்க தேவனுடைய வார்த்தை கேட்கிறது மட்டும் இந்த இடத்துல முக்கியமானதல்ல, நீங்க கேட்டதை செயல்படுத்த வேண்டும். யார் நீங்க தேவனுடைய வார்த்தை ஏற்றுக்கொண்டவராய் அந்த வார்த்தையை செயல்படுத்துகிற ஒருவராய் இடத்தில் இருக்கிறீர்களோ, தேவன் அவர் என்ன வாக்களித்தாரோ அதை நிறைவேற்றுகிறவராய் இருக்கிறார். எனவேதான் தேவன் அவர் வார்த்தையில சொன்னது போல, அவனை ஒப்பிடுகிறேன் புத்தியுள்ள மனுஷனுக்கும் கண்மலையின் மீது தன் வீட்டை கட்டினவனாய் அவனை நான் பார்க்கிறேன். எந்த பிரச்சனை, எந்த கடினம், எந்த போராட்டம் இருந்தாலும் அதுதான் பெருமழையாக, பெரும் வெள்ளமாக, காற்றானது அடித்தும் அந்த வீடு இந்த விழவில்லை. அது நிலையாக இருந்தது. ஏன்னா அது கண்மலையின் மீது கட்டப்பட்டதா இருந்தது. யார் மீது? இயேசுவின் மீது அஸ்திவாரம் போடப்பட்டதா. என கண்மலை இயேசுவை அடையாளப்படுத்துகிறது. நீங்க இயேசுவின் மீது உங்களுடைய விசுவாசத்தை நிலைப்படுத்தும் பொழுது அந்த விசுவாசம் கூடாததையும் கூடியதா இடத்தில் மாற்றுகிறது. நீங்க பார்க்க போகிற இந்த சாட்சியிலே இந்த தாயார் தன்னுடைய பிள்ளை குறித்து கேட்டது என்ன? என மருத்துவர் நம்பிக்கை இல்லாதனத்தை சொன்னார். நீங்க இந்த இடத்துல உங்க மகள் குணமாவாங்கன்றதை எதிர்பார்க்கறது நிறுத்திடுங்க. முடிந்தது. உங்கள் மகள் ஒருபொழுதும் இந்த இடத்தில் குணமடைய மாட்டார். உங்கள் மகள் ஒருபொழுதும் இந்த இடத்தில் நடக்க மாட்டார். இதான் இந்த இடத்துல மருத்துவர் சொன்னது. யோசிச்சு பாருங்க, ஒரு மருத்துவர் கை தேர்ந்தவர், அவர் ஒரு நபரை குறித்து அப்படியாக இந்த இடத்தில் சொல்லும் பொழுது, ஒரு புத்தியுள்ள நபராய், புத்திசாலித்தனத்தோடு படித்தவராய் இருக்கிறவங்க எப்படியாக யோசிப்பாங்க? நிச்சயம் டாக்டரால் இந்த இடத்தில் முடியல, அடுத்து என்ன? ஆனா விசுவாசத்திலே ஒரு நபர் இருக்கும் பொழுது எப்படியான செயல் இந்த இடத்துல இருக்கும்? இதுதான் இந்த தாயார் செய்தது. இந்த தாயார் எது இந்த இடத்துல நடக்காது, எது முடியாது, எது மாறாதுன்னு மக்கள் சொன்னாங்களோ அது தேவனாலே கூடும் என்பதை விசுவாசித்தார். அந்த விசுவாசம் வெறும் இந்த இடத்துல அவர் வார்த்தையை கேட்பதில் மட்டுமல்ல, அந்த வார்த்தையை செயல்படுத்தினார். எப்படியாக செயல்படுத்தினார்? அதிசயம் எப்படியாக இது நடந்தது? நீங்களே இந்த சாட்சியிலிருந்து பாருங்கள். மருத்துவர் என்கிட்ட சொன்னாரு, உங்க மக இப்படிதான் இருப்பா, நிரந்தரமான உணர்வற்ற நிலையில தான் இருக்க போறா. அவ குணமாவான்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்களுக்கு பைத்தியம் தான் பிடிக்கும். ஏன்னா அவ குணமாக மாட்டான்னு மருத்துவர் சொன்னாரு. தேவனுடைய பிள்ளையா இருக்கிறதுக்கான முக்கியத்துவத்தை நான் சின்ன வயசுல இருந்தே தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா நான் யூனிவர்சல் ஆலயத்துக்கு ஒரு குழந்தையா இருக்கிற பருவத்துல இருந்து வந்துட்டு இருக்கேன். எனக்கு தெரியும் பரிசுத்தாவி இல்லாம நம்மளால எதுவும் செய்ய முடியாது. ஆனாலும் நான் அவர் இல்லாம சில இடத்துல முன்னேறினேன். ஆனா பாதி வழியிலேயே நின்றுட்டேன். ஆனா பரிசுத்தாவியானவர் தெய்வீகமானவர், பரிசுத்தர், மகத்துவமானவர். அவரை எனக்குள்ள பெற்றுக்கொண்ட அந்த தருணத்தை பத்தி என்னால விலகி கூட சொல்ல முடியாது. மக்கள் இதன் மூலமா உங்களுக்குள்ள அவரை பார்ப்பாங்க, உங்களுக்குள்ள மாபெரும் மாற்றத்தை பார்ப்பாங்க. எல்லாமே நடக்க ஆரம்பிச்சது. நேரம் கடக்க கடக்க என் வாழ்க்கையில மாற்றங்கள் ஏற்பட்டது. நான் திருமணம் செஞ்சுக்கிட்டேன். அதன் பிற்பாடு சவால்கள் வந்தது. அதன் பிற்பாடு மிலேனா பிறந்தா. அவளுடைய பிறப்பு ரொம்ப கடினமா இருந்தது. அவ பிறக்கும் போது கொஞ்சம் கடினமான சூழ்நிலை இருந்தது. இன்குபேட்டர்ல ஐசியூல வைக்கப்பட்டா. அதன் பிற்பாடு கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்கா மாதிரி இருந்தா. அதன் பிற்பாடு அவளுடைய 2வது பிறந்த நாள் அப்போதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அவ சரியா உணரலங்கிறத. எனக்கு ஏற்கனவே தெரியும் மிலேனாவுக்கு புரிஞ்சுக்கிறதுலயும் பேசுறதுலயும் சில விதமான பிரச்சனை இருக்குன்னு. ஆனா 2 வயது பிள்ளைங்க அந்த தருணத்துல அம்மா அப்படின்னு கூப்பிடுவாங்க. ஆனா என்னுடைய மக அதை எதையுமே செய்யல. ஏன்னா அவளுக்கு அதுல பிரச்சனையானது இருந்தது. அவளுடைய கண் பார்வையில கோளாறு, காது கேட்கல, சரியா பேச வரல. நான் அவளை மருத்துவர் இடத்துல கூட்டிட்டு போகும்போது அவர் சொன்ன வார்த்தை என்னன்னா,
ஒன்றும் செய்ய முடியாது, சோர்ந்துடுங்க. இது ரெண்டும் தான். என் மகளுக்கு சில டெஸ்ட் எல்லாம் எடுத்தோம். முதல் டெஸ்ட்ல காது நிரந்தரமா கேட்காதுன்னு சொல்லப்பட்டிருந்தது. இன்னொரு டெஸ்ட்ல அவளுக்கு கண்ணு நிரந்தரமா தெரியாதுன்னு சொல்லப்பட்டிருந்தது. 3வது டெஸ்ட்ல அவளால பேசுறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லப்பட்டிருந்தது. அதன் பிற்பாடு நரம்பியல் மருத்துவர் பல சோதனைகளை செஞ்சாரு, பரிசோதனை செஞ்சாரு. எனக்கு ஒரு செய்தி வச்சிருந்தாரு. அவர் என்கிட்ட கேட்டாரு, அம்மா நம்ம பேசலாமான்னு சொன்னாரு. நானும் பேசலான்னு சொன்னேன். அதன் பிற்பாடு அவர் என்கிட்ட சொன்னது, அம்மா எனக்கு தெரியும் உங்க மக குணமாகணும்னு நீங்க நினைக்கிறீங்க. ஆனா துரதிருஷ்டவசமா அவளால குணமாக முடியாது. அவன் நிரந்தரமா உணர்வற்ற நிலையில தான் இருக்க போறான்னு சொன்னாரு. அவளால கேட்க முடியாது, பேச முடியாது, நடக்க கூட முடியாது. மேலும் அவளால எந்த விஷயத்தையுமே கத்துக்கவும் முடியாது. மேலும் பல மருத்துவர்கள் பல பேர் சொல்லியிருந்தாங்க 10-15 வயசு வரைக்கும் தான் அவளால உயிர் கூட வாழ முடியும்னு. அந்த தருணத்துல எனக்குள்ள பல கேள்விகளும் உணர்ச்சிகளும் என்னுடைய சிந்தனையில ஓடிட்டு இருந்தது. நான் நினைச்சேன், தேவனே, என் தேவனே. மேலும் நான் கேட்டேன், ஏன் ஏன் என்னுடைய முதல் குழந்தைக்கு இப்படி நடந்துச்சு? இதெல்லாம் எனக்கு தான் நடந்திருக்கணும், அவளுக்கு கிடையாது. இருந்தாலும் நான் அந்த தருணத்துல தான் விசுவாசத்துல வளர்ந்தேன், இன்னும் பலன் அடைஞ்சேன். நான் இன்னும் விசுவாசத்துல வளர்ந்தேன். அதன் பிற்பாடு மருத்துவர், உங்க பொண்ணுக்கு காது கேட்கணும்னா ஒரு ஆப்ரேஷன் செய்யணும்னு சொன்னாரு. சரி, ஆப்ரேஷன் பண்ணலாம்னு நான் சொன்னேன். ஆனா பண்ணாலும் அதுக்கான பலன் கிடைக்குமான்னு தெரியும். சரி, 100% அவளுக்கு எவ்வளவு சதவீதம் வாய்ப்பு இருக்கு அவ பிழைக்கிறதுக்குன்னு கேட்டேன். டாக்டர் 5% கூட இல்லைன்னு சொன்னாரு. ஆப்ரேஷன் நடந்தது. ஆப்ரேஷன் பிற்பாடு டாக்டர் என்கிட்ட என்ன சொன்னாருன்னா, உங்க மகளுக்கு 5% வாய்ப்பு கூட கிடையாது, 1% வாய்ப்பு தான் இருக்கு. ஏன்னா அந்த ஆப்ரேஷன் உங்க மகளுக்கு பலன் அளிக்கலன்னு சொன்னாரு. நான் மரியாவோட இருந்து மெலினாவோட எல்லா கஷ்டத்தையுமே நான் பார்த்துட்டு இருந்தேன். அவங்களால நடக்க முடியாது, பேச முடியாது, பார்க்க முடியாது. ஆனா மரியா தொடர்ந்து விடாமுயற்சியோட இருந்தாங்க. அதாவது தன்னுடைய பெண் நடப்பா, அவ கேட்பா, அவ ஓடக்கூட செய்வான்னு அவங்க விடாமுயற்சியோட எல்லா குழந்தையும் மாதிரி என் குழந்தை இருப்பான்னு நினைச்சாங்க. நான் அவளை பார்க்கும்போது அவளுக்கு ஏதோ தேவைப்படுதுன்னு எனக்கு தெரியும். அது அப்படியே பார்க்க அவ என்கிட்ட பேசுற மாதிரியே இருக்கும். ஏதோ தண்ணி கொடுங்கன்னு கேட்குற மாதிரி இருக்கும். அம்மா என்கிட்ட பேசுங்கிற மாதிரி இருக்கும். அப்படிதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா டாக்டர் சொல்லுவாங்க, அவங்க அம்மாவுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு, அவ பைத்தியக்காரின்னு சொல்லுவாங்க. அதனால டாக்டர் என்கிட்ட சொன்னாங்க, உங்க மக குணமாவாங்கன்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்களுக்கு பைத்தியமே பிடிச்சிடும்னு சொன்னாங்க. ஏன்னா அவ குணமாக மாட்டான்னு சொன்னாங்க. ஆனா நான் நம்பினேன், என் இருதயத்தின் அடி ஆழத்துல அவ குணமாவான்னு. மிலேனாவை நான் உதவியாளரா பார்த்தேன். மிலேனா சைக்கிள் ஓட்டுற மாதிரி பார்த்தேன். இன்னும் சொல்ல போனா நான் அவளுக்கு சைக்கிள் கூட வாங்கி கொடுத்துருக்கேன். எப்படி நடக்க முடியாத ஒரு குழந்தையால சைக்கிள் ஓட்ட முடியும்? இருந்தாலும் நான் அவளுக்கு சைக்கிள் வாங்கி கொடுத்துருக்கேன். அதன் பிற்பாடு ஒரு நாள் நான் சொன்னேன், இல்ல போதும், என்னால இதுக்கு மேல தாங்க முடியாது, இதுக்கு மேல என்னால சகிச்சுக்க முடியாது. நான் எப்போதும் சிறப்பு நிகழ்ச்சியில கலந்துப்பேன். அந்த சிறப்பு நிகழ்ச்சியிலும் நான் கலந்துக்கிட்டேன். நான் பதட்டம் அடைஞ்சேன். நான் பீடத்து மேலே ஏறி இறங்கும் போது பதட்டமான நான் நம்பினேன், என் மகன் நான் வீட்டுக்கு போகும்போது குணமாக இருப்பா, அவள் பேசுவா, அவள் நல்லபடியாக எல்லாவற்றையும் செய்யக்கூடியவளா இருப்பான்னு நான் நம்பி தான் போனேன். அவ்வளோதான், அவள் குணமாக இருப்பான்னு நான் நம்பினேன். ஆனால் அது அப்படி நடக்கலை. அதனால தான் நான் கடைசியாக பண்ண இஸ்ரவேல் சிறப்பு நிகழ்ச்சியை ரொம்ப வித்தியாசமாக பண்ணேன். அதனுடைய மூலதனமே என்னுடைய நம்பிக்கையாக இருந்தது, முழுமையான நம்பிக்கையாக இருந்தது. அந்த தருணத்தில் நான் என்னோட முழுமையான நம்பிக்கையை கொடுத்தேன். என்னுடைய மகளின் மருத்துவ செலவுக்கு எதுவுமே இல்லாமல் இருக்கிறத குறித்து நான் யோசிச்சதே கிடையாது. ஏன்னா அது ரொம்ப விலை உயர்ந்தது, ரொம்ப செலவு ஜாஸ்தியானது. அதனால நான் எதெல்லாம் அவளுக்கு செலவழிக்க வச்சிருந்தனோ எல்லாத்தையும் எடுத்து என்வலப்ல வச்சேன். ஆமா, எல்லாத்தையும் எடுத்தேன், எல்லாத்தையுமே. எதுக்குமே நான் காசு எடுத்து வைக்கல, எல்லாத்தையும் எடுத்துட்டேன். இன்னும் சொல்ல போனா மருந்து தேவைப்பட்டதுன்னா அதை வாங்க கூட என்கிட்ட காசு கிடையாது. எந்த காசையும் எந்த பணத்தையுமே நான் எடுத்து வைக்கல. அதனால நான் அதை வாங்க வேண்டிய அவசியமும் இல்லைன்னு நான் நம்பினேன். நான் அங்க வச்ச பணத்தினால இல்லை, என்னுடைய முழுமையான நம்பிக்கை தான் முக்கியமா இருந்தது. அந்த நாள் நான் தீர்மானத்தை எடுத்தேன். என்னுடைய வாழ்க்கையின் மிகப்பெரிய தீர்மானம் அது. நான் பீடத்தை விட்டு இறங்கி வரும்பொழுது உறுதியோடையும் நம்பிக்கையோடையும் இறங்கி வந்து அவ குணமாக்கப்பட்டிருக்கான்னு.
அவ பேசுறத நான் கேட்கல, அவ பழகுறத நான் பார்க்கல. ஆனாலும் நான் நம்பினேன். விசுவாசத்தோட அவ குணமா இருக்காங்கிறத நான் நம்பினேன். அதன் பிற்பாடு அடுத்த வாரத்திலே நான் பலன்களை பார்க்க ஆரம்பிச்சேன். முன்னேற்றத்தை பார்க்க ஆரம்பிச்சேன். நான் அவளோட தான் கூட்டத்துக்கு போவேன். அது ஒரு புதன்கிழமை கூட்டமா இருந்தது. பிஷப் மசேதோ தான் கூட்டம் எடுத்துட்டு இருந்தாரு. நீங்க யார் இங்க இருக்கீங்களோ, பல வருஷமா உங்க குடும்பத்தாருக்காக, அப்பாவுக்காக, பிள்ளைக்காக போராடிக்கிட்டு இருக்கீங்களோ, ஒருவேளை மருந்து மாத்திரையை பயன்படுத்திட்டு இருக்கலாம், அது வேலை செய்யாம இருக்கலாம். அவர் குறிப்பிட்டு சொன்னாரு, மருந்து கூட ஒரு வேலை செய்யாம இருக்கலாம். ஆனா தேவன் இன்னைக்கு உங்களுக்கான பதில கொண்டு வந்திருக்காருன்னு சொன்னாரு. எல்லாரும் பீடத்துக்கு முன்பாக வாங்கன்னு சொல்லியிருந்தாரு. விசுவாசத்தோட உங்களுக்கு தேவன் யாருக்காக பதில் கொடுக்கணுமோ அவங்களுடைய பெயரை உரத்த சத்தமா சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தாரு. அந்த நபர் இந்த தருணமே குணமாவாருன்னு சொல்லியிருந்தாரு. நான் இவளோட போயிருந்தேன். நாங்க 2 பேரும் முன்னாடி போயிருந்தோம். நான் ஒரு பைத்தியக்காரி போல மில்லேனான்னு கத்துனேன். அந்த தருணத்துல இருந்து நான் வித்தியாசத்தை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். அவருடைய சத்தத்தை நான் கேட்டேன். நான் உறுதியா இருந்தேன், நான் குணமாயிட்டேன். முதல்ல கேட்ட குரல் பிஷப் மசீடோட குரல். உங்களுக்கு தகுதி இருக்கிறதா இல்லையா, அது ஒரு பிரச்சனை இல்லை. நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா, இந்த வார்த்தையை பிரச்சனை இல்லை. நீங்கள் விடுதலையாக்கப்படுவீர்கள், நீங்கள் விடுதலையாக்கப்படுவீர்கள், நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள், நீங்கள் சொஸ்தமாவீர்கள் இங்கே இப்பொழுதே. நான் கொஞ்சம் கொஞ்சமா துவங்கினேன். உண்மையில துவக்கத்துல நான் தவறா பேச தொடங்கினேன். நான் எங்க அம்மாவிடத்துல சொன்னேன், நான் முதல்ல கேட்டது அங்க அந்த மனுஷனுடைய குரல் தான். எனக்கு அவர் பேர் தெரியாது, அவர் யாருன்னு கூட எனக்கு தெரியாது. நான் சொன்னேன் அம்மா, ஆனா எனக்கு யாருடைய பேரும் தெரியாது. அம்மா கிட்ட கேட்டேன், அங்க நின்று போதிக்கிற மனுஷன் யார்? அவங்க சொன்னாங்க பிஷப் மசேடோ. நான் அவருடைய சத்தத்தை தான் கேட்டேன். அதை அவங்களால நம்ப முடியவே இல்லை. மெல்லினா நடக்கிறதோ அவ செய்யற செயலையும் பார்க்கும்போது அருமையா இருக்கு. முன்பாக இவளால கழுத்தை கூட திருப்ப முடியாது. இப்போ சாதாரணமா எல்லாவற்றையும் செய்யறா. சாதாரணமா எல்லாவற்றையும் அவளால செய்ய முடியுது. அவளாலையும் இப்ப பைக் ஓட்ட முடியுது. அவளால இப்ப எல்லாவற்றையும் சிறந்த முறையில எளிமையான விதத்துல செய்ய முடியுது. எனக்கு பரிசுத்த ஆவியானவர் இருக்காரு. நான் தேவனுக்கு ஊழியம் செய்யறேன். நான் உதவியாளரா இருக்குது, நம்ப முடியாததா இருக்கு. தேவன் தான் என்னை தேர்ந்தெடுத்தார். இன்னைக்கு நான் மக்களிடத்துல ஒழுங்கா பேசலனாலும் பரிசுத்த ஆவியானவர் தான் அந்த உறுதியும் சமாதானத்தையும் எனக்கு கொடுக்குறாரு. அவர் என்னை ரொம்ப சந்தோஷமாக்கினார். இன்னைக்கு நான் இங்க இருந்திருக்கவே முடியாது, ஆனா நான் மாபெரும் தேவனை சேவிக்கிறேன். இன்னைக்கு என்னுடைய மகள் சிபிசி சில்ட்ரன் பைபிளிக்கல் சென்டர்ல ஹெல்ப்பரா இருக்கா. சிறைச்சாலையில உள்ளவங்களுக்கு ஆலோசனை கொடுக்கறவளா இருக்கா. மேலும் ஒரு நல்ல மகளாவும் இருக்கா. அவ தேவனுடைய பிள்ளையா இருக்கா. இப்ப அவளுக்கு எல்லாமே சந்தோஷம். சிரிக்கிறா, ரொம்ப அதிகமா சந்தோஷமா இருக்கா. அவ சிரிக்கிறத விரும்புறா, அவ வாழ்க்கைய விரும்புறா. நம்முடைய வாழ்க்கையில வழியே இல்லாத தருணத்திலையும் தேவன் நமக்கு வழி உண்டாக்குறவரா இருக்காரு. அவர் தான் இதை செஞ்சாரு. இது அவருடைய செயல் மாத்திரமே. என்னால சொல்ல முடியும், மிலேனா தேவனுடைய வேலையா இருக்கா. நான் முன்பாக பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்ட காரணத்தினாலதான் எல்லாவற்றையும் ஜெயிக்க முடிஞ்சது. ஒருவேளை நான் அவரை பெற்றுக்கொள்ளணும்னா என்னால இது ஜெயிச்சிருக்கவே முடியாது. ஏன்னா இது பேச எளிமையா இருக்கலாம், ஆனா கடந்து செல்வது மிக கடினமானது. இன்னைக்கு வரைக்குமே நான் எல்லாத்தையுமே கேட்டுட்டு தான் இருந்தேன், ஆனா எதுவுமே நான் பார்க்கல. பைபிள்ல நிறைய கதைகள் நான் படிச்சிருக்கேன், ஆனா நான் எதையுமே நேர்ல பார்த்ததில்ல. ஆனா அவ என்ன பார்க்க வச்சா, அதிசயத்தை அவ என்ன பார்க்க வச்சா. இன்னைக்கு மெலினா இங்க இருக்கா. இன்னைக்கு நான் எங்க அம்மாக்கு நன்றி சொல்றேன். நான் இங்க இருக்கேன், நான் தேவனுடைய மனுஷியா மாறப்பட்டிருக்கேன். கவலைப்படுவதை நிறுத்துங்கள் என்ற நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பதற்கு மிக்க நன்றி. கூட்டம் முடிந்த பிற்பாடும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். மறந்து விடாதீர்கள், எங்களுடைய எண் 9386387338. நன்றி. நீங்க இந்த சாட்சியிலிருந்தத்தில் பார்த்தது போலதான் இந்த தாயார் மருத்துவருடைய வார்த்தையையும் அல்லது தன்னை சுற்றி இருந்த மற்ற மக்களுடைய வார்த்தையும் இடத்துல கேட்டிருந்தால், தன்னுடைய கண்களுக்கு முன்பாக இருந்த மகளுடைய வாழ்க்கை எப்படியானதாய் இருந்தது, அந்த பார்வையிலே அவர் பார்த்ததை இடத்தில் நம்பி இருந்தால் நடந்தது என்னவாக இருக்கும்? ஒருவேளை நான் இப்படியா கூட சொல்லலாம், மிக சோகமாக கூட அந்த நபர் இறந்து அடக்கம் பண்ணப்பட்டிருக்கலாம். ஆனா இந்த தாயாருடைய விசுவாசம் தேவனுடைய கவனத்தை ஈர்த்தது. எனவேதான் மக்களை தேவன் இந்த வார்த்தை எடுத்து சொல்லும் பொழுது அதை அர்த்தப்படுத்துகிறார்.
என் வார்த்தையை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் எவனோ என கேட்பது, எல்லோரும் விதத்துல கேட்பது. இந்த நேரம் நான் பேசிட்டு இருக்க, நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. இதனுடைய பிரோச்சனமானதுன்னு நீங்க நான் கேட்கிற இந்த வார்த்தையின்படி செயலானது எடுத்து வைக்காத பட்சத்திலே, நான் சொல்றது புரியுதுங்களா? தேவன் உங்களோட பேசுறார், என்னோட பேசுறார், நாம கேட்கிறோம். ஆனா அடுத்தபடி நாம் அந்த வார்த்தை நிமித்தம் என்ன செய்யணுமோ அதை செய்யாத பட்சத்திலே அந்த வார்த்தை கேட்பதனுடைய பிரோச்சனமானது என்ன? நீங்க உங்களுடைய விசுவாசத்தை செயல்படுத்துவீர்களே ஆனால் இந்த நபரை போல, ஏன்னா இந்த நபர் செயல்படுத்துறாங்க. இந்த நபர் தன் விசுவாசத்துல முதற்படியானதை எடுத்து வச்சாங்க. எது முடியாதுன்னு சொன்னாங்களோ, எது நடக்காதுன்னு சொன்னாங்களோ, எதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொன்னாங்களோ, தேவன் அதை செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்பதை இந்த இடத்துல நம்பினாங்க. இந்த நபருடைய சாட்சி நீங்க இந்த இடத்துல பார்த்தது, உங்களுடைய கண்களுக்கு முன்பாக இந்த இடத்துல காண்பிக்கப்பட்டது. மிக நிச்சயமாய் யார் ஒருவர் தேவனை சார்ந்தவராய், தேவனுடைய ஆவியினாலே நிரப்பப்பட்ட ஒருவராய் இருப்பாரோ, அவர் தன்னை சுற்றி நடக்கிற பிரச்சனைகளை இந்த இடத்துல பார்ப்பதில்லை. அவர்களுடைய பார்வை விசுவாசத்தினுடைய பார்வையாய், அவர்களுடைய பார்வை தேவனை, தேவனுடைய வழிகளை சார்ந்த பார்வையாய், அவர்களுடைய பார்வை தேவன் நாமத்தை மகிமைப்படுத்துகிற பார்வையாய் மட்டுமல்ல, அது ஆசீர்வாதங்களை கைப்பற்றவும் அவர்களை தயார்படுத்தக்கூடியதாக இருக்கும். இதுதான் நடந்தது. தேவன் மீது நம்பிக்கையுள்ளவர்கள் தேவனுடைய ஆசீர்வாதங்களை, செழிப்பை, அவருடைய சந்தோஷத்தை, சமாதானத்தை இந்த இடத்தில் பார்ப்பார்கள். இந்த வரிசையிலே நீங்க இந்த இடத்துல உங்களுடைய பகுதியை இந்த இடத்துல செய்வீர்களால் இது உங்களுக்கும் நடக்கும். தேவன் உங்களுக்கும் அதே காரியத்தின் அதிசயத்தை செய்ய தயாரானவராக இடத்துல இருக்கிறார். ஒருவேளை நீங்க மருத்துவ இடத்தில் மோசமான செய்தி கேட்டவராக இடத்துல இருக்கலாம். இது மாறவே மாறாது, இது முடியாது, இது நடக்காது, இதற்கு வாய்ப்பே இல்லை. ஆனா மருத்துவர் வெறும் உங்களையும் என்னையும் போல ஒரு மனுஷன் என்பதை மறந்து விடாதீர்கள். மக்களே, மருத்துவர் உங்களையும் என்னையும் போல வெறும் ஒரு மனுஷர். அவர்களுக்கு சில படித்த அறிவுகள் இருக்கலாம் மருத்துவத்தை குறித்து. ஆனா அவர்கள் மனுஷனை படைக்கல, தேவன். அவர் இந்த செய்ய முடிந்த காரியத்தை, செய்ய விரும்புகிற காரியத்தை யாராலே தடுக்க முடியும்? எனவே நான் ஸ்கிரீன்ல பார்க்கிற இந்த தொலைபேசி எண்கள் கூட நீங்க எங்களை தொடர்பு கொள்ளுங்க. நீங்க இந்த எங்களோட இந்த வாரத்தின் எந்த நாட்கள் வேண்டுமானாலும், குறிப்பா இந்த ஞாயிற்றுக்கிழமை நீங்க எங்களோட இந்த இணையலாம். தேவன் உங்களுடைய வாழ்க்கை மீது செய்ய விரும்புகிற காரியத்தை நீங்கள் இந்த பார்க்க. எனவே இந்த விசுவாசத்திலே இந்த நபர் எப்படி தன் பதிலை பெற்றுக் கொண்டாரோ, இன்னொரு சாட்சியை நீங்க இந்த பார்க்கும்படி உங்களை நான் வரவேற்கிறேன். இந்த விசுவாசத்தில் இந்த நபர் தன் வாழ்க்கையை எப்படியாக இந்த வாழ்ந்தார், தேவனோடு எப்படியாக மாற்றிக்கொண்டார், என்று எப்படியான வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார், இதை பாருங்கள் இப்பொழுதே. வணக்கம், என் பேர் ஜெஸ்ஸி. எனக்கு 25 வயசு ஆகுது. நான் என்னுடைய குழந்தை பருவம் வந்து நல்லா இல்லை, அவ்வளவு நல்லா இல்லை, மோசமாக இருந்தது. அதாவது என்னுடைய அப்பாவும் சரி, என்னுடைய அம்மாவும் சரி, எப்பவுமே சண்டை போடுவாங்க. நைட்டில் எங்களுக்கு சரியான தூக்கம் இல்லை, சரியான சாப்பாடு இல்லை. பார்த்தீங்க அப்படின்னா போடுற ட்ரெஸ்ஸு கூட எங்களுதான் இருக்காது. ரொம்பவே ரொம்பவே மோசமாக இருந்தது. எப்போல்லாம் வந்து நான் காலையில் எழுந்துக்கிறேனோ அப்போல்லாம் காலையில் எழுந்துக்கவே மாட்டேன். ஏன்னா வெடிக்காலையில் தான் வந்து எனக்கு தூக்கமே வரும். ஏன்னா சண்டை, பிரச்சனை, நிறைய சண்டை போட்டுனே இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து ரத்தம் ஊற்றும். சில நேரத்தில் பார்க்கும்போது, திடீர்னு பார்க்கும்போது என்ன சத்தம் அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து ரத்தம் ஊற்றிருக்கும், இல்லை சண்டை, அவர் அப்பா அடிச்சிருப்பாரு. இதே மாதிரி தான் வந்து என்னோடய வாழ்க்கையில் நான் என்னுடைய குழந்தை பருவத்தை போயிட்டே இருந்தது. என்னுடைய குழந்தை பருவத்தில் நான் வந்து சந்தோஷமாக இருந்ததே இல்லை. நானும் சரி, என்னுடைய தம்பியும் சரி, சந்தோஷமாக ஒரு நாள் கூட இருந்ததில்லை. எல்லா நாளுமே கண்ணீர், அழுகை, எல்லாமே பிரச்சனை, சண்டை, இந்த மாதிரி தான் போயிட்டு இருந்தது. இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கோம். இதனால் வந்து நான் ரொம்பவே பாதிக்கப்பட ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் வந்து எங்கள் அப்பா எங்களை விட்டு பிரிஞ்சு போனார். இது ரொம்பவே எனக்கு வந்து ஒரு மன அழுத்தத்தை கொண்டு வந்தது. ஏன்னா வந்து எனக்கு வெறுப்பு கொண்டு வந்தது. எல்லா ஆண்கள் மேலாக எனக்கு வெறுப்பு கொண்டு வந்தது. எங்கள் அப்பா மேலே எனக்கு மிக மிக கோபம் கொண்டு வந்தது. கிட்டத்தட்ட நான் அவரை கொல்லணுன்ட்டு கூட நான் நிறைய நேரத்தில் வந்து யோசிச்சிருக்கேன். சில நேரத்தில் வந்து நான் ஒரு இடத்துல வந்து நான் போகும்போது ஒருத்தர் வந்து இது பண்ணிட்டு இருந்தார், சண்டை போட்டுட்டு இருந்தார். அப்போ நான் கேட்கும் போது, நான் வந்து எனக்கு இது கற்றுக் கொடுங்க, ஏன்னா நான் வந்து என்னுடைய அப்பாவை வந்து நான் சாவடிக்கணும் அப்படின்னும் போது அவர் என்னை மேலேருந்து கீழே வரைக்கும் பார்த்துட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் வந்து நான் தனியாக வந்து இந்த சண்டை போடுறதை பற்றி கற்றுக்க ஆரம்பித்தேன். ஏன் அப்படின்னா, முக்கியமான ஒரு நோக்கம் என்னுடைய அப்பாவை நான் சாவடிக்கணும். ஏன்னா நான் நார்மலாக அவர் வந்து கத்திலையோ இல்லை வந்து வேறு எதுலையோ குத்தி உடனே உயிர் போகக்கூடாது. அவர் வந்து நிஜமாக அந்த வலியை வந்து உணரணும், அவர் வந்து பயங்கரமாக அந்த வலியை அனுபவிக்கணும் அப்படின்னு நினச்ச ஒரு நாள்லாம் இருக்கு.
அதுக்கப்புறம் வந்து நான் எங்கெல்லாம் போகிறேனோ அங்கெல்லாம் வந்து நான் ஆண்களை வெறுக்க ஆரம்பித்தேன். ஸ்கூலில் எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் இல்லை. ஏன்னா வந்து நான் பழகவே மாட்டேன் ரொம்ப பேர் கூட. நான் வந்து ரொம்பவே கோவமாக இருப்பேன், ரொம்பவே வந்து முரட்டுத்தனமாக இருப்பேன், கோவப்படுவேன். அதுக்கப்புறம் ரொம்பவே மூடியாக இருப்பேன். அதுக்கப்புறம் எல்லாமே வந்து நான் எப்போல்லாம் ரோட்டில் போகிறேனோ அப்போல்லாம் வந்து இல்லை, எனக்கு வந்து ஒரு சத்தம் கேட்டுகிட்டே இருக்கும். இல்லை வந்து நீ வந்து அது பண்ணாத, நீ வந்து செத்துரு, ட்ரெயினில் போக சொல்ல, பஸ்ஸில் போக சொல்ல கீழே விழுந்துரு அப்படின்ட்டு வந்து நிறைய நேரத்தில் வந்து எனக்குள்ளே வந்து அந்த குரல் கேட்டிருக்கு. ஆனால் வந்து நான் முயற்சி பண்ணதில்லை, அந்த பயம் இருக்குது. ஆனாலும் வந்து ஒவ்வொரு முறை நான் ஸ்கூலுக்கு போக சொல்ல, வெளியில் போக சொல்ல அந்த மாதிரி சத்தம் கேட்டுகிட்டே இருக்கும். எனக்கு என்னை யாரோ பார்த்துட்டு இருக்க மாதிரி, இல்லை நிற்கிற மாதிரி எப்போவுமே வந்து எனக்குள்ளே வந்து அந்த இது இருந்துகிட்டே இருந்தது. அந்த பயமும் அந்த ஒருத்தங்க இருக்காங்க அப்படின்ற ஒரு எண்ணமும் இருந்துட்டு. அதுக்கப்புறம் வந்து நான் ஆலயத்துக்கு வர ஆரம்பித்தேன். ஏன்னா என்னுடைய அத்தை வந்து அவங்க தான் முதல்ல ஆலயத்துக்கு வர ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் நான் ஆலயத்துக்கு வர ஆரம்பித்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வெள்ளிக்கிழமை கூட்டத்தில் நான் சில நேரத்தில் வந்து அதாவது அசுத்தத்தினால வந்து வெளிப்படுத்தவும் ஆரம்பித்தேன். ஏன்னா வந்து அசுத்தத்தினால எனக்குள்ளே இருக்கக்கூடிய தவறான விஷயத்தினால அதனால வந்து வெளிப்படுத்த ஆரம்பித்தேன். ஒவ்வொரு நாளும் குறிப்பாக வெள்ளிக்கிழமை நான் வந்து அசுத்தத்தினால வெளிப்படுத்த ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் என்னுடைய வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் அங்கே வந்து கேட்க சொல்ல எனக்கு யாராச்சும் வந்து சந்தோஷமா இல்லை வந்து என்னை வந்து கூப்பிடும்போது எனக்கு வந்து அது பிடிக்காம இருந்தது. நான் வந்து அவங்கள சந்தோஷமாக என்னை பார்க்குறாங்களா இல்லை அன்போடு பார்க்குறாங்களா, நான் வந்து அவங்கள வெறுக்க ஆரம்பித்தேன். இதே மாதிரி தான் ஆலயத்தில் வந்து சந்தோஷமாக என்னை கூப்பிட்டாங்க. எனக்கு பிடிக்கவே இல்லை. ஒரு மாதம் இல்லை 2 மாதம் வந்து எனக்கு அது பிடிக்கவே இல்லை. நான் போக பிடிக்கல. திருப்பி அதுக்கப்புறம் வந்து என்னை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி இட்டுட்டு போகும்போது அதுக்கப்புறம் நான் தொடர்ந்து போக ஆரம்பித்தேன். நிஜமாக என்னுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்க அப்படின்னா நான் கீழ்ப்பணிந்து போனது அதுதான். நான் ஃபஸ்ட்டு வந்து சர்ச்சுக்கு நான் போக ஆரம்பிச்சுட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பாஸ்டர்ஸ் அவங்க ஒய்ஃப் தான் எனக்கு உதவி செய்ய ஆரம்பித்தாங்க, அவங்களுடைய மனைவி. ஸோ 2 பேருமே வந்து எனக்கு உதவி செய்ய ஆரம்பித்தாங்க என்னுடைய வாழ்க்கையில். அதுக்கப்புறம் வந்து அதுபடி நான் வந்து இது பண்ணேன். ஏன்னா வந்து எனக்கு வந்து அந்த வெறுப்புணர்வு, எங்கள் அப்பா மேலே இருந்த அந்த வெறுப்புணர்வு இருந்துட்டு இருந்தது. அதுக்கப்புறம் நான் அதிலேருந்து மனம் மாற ஆரம்பித்தேன். ரொம்பவே கஷ்டமாக இருந்தது அதை விட்டு கொடுக்குறது, அந்த கோவத்தை விட்டு கொடுக்கறது. ஆனால் வந்து எனக்கு அந்த செய்தி இது போல் யார் வந்து வஞ்சனையோ வெறுப்போ அவங்க மனசில் வச்சுருக்காங்களோ அவங்க தேவனுடையவர்கள் இல்லை அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் வந்து இதுவாக பண்ண ஆரம்பித்தேன். அது பார்த்துட்ட பிறகு நான் வந்து ஒவ்வொரு நாளும் போக ஆரம்பித்தேன். எனக்கு புரிய ஆரம்பிச்சது, ஓகே நான் பண்ணுறது தப்பு, நான் வந்து இதுக்கு தகுதியானவை இல்லைன்னு சொல்கிறதுக்கு பதிலாக நான் உண்மையாகவே அந்த அன்புக்கும் அந்த பாசத்துக்கும் அந்த விஷயத்துக்கும் வந்து உண்மையாகவே வந்து தகுதியானவ அப்படின்ட்டு வந்து எனக்கு புரிய ஆரம்பிச்சு. அதுக்கப்புறம் தொடர்ந்து வந்து நான் போக ஆரம்பித்தேன். தொடர்ந்து நான் ஆலயத்துக்கு போக ஆரம்பித்தேன். எல்லாத்துலேயும் வந்து ஈடுபாடோடு இருக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு தடவை நான் கேட்டேன், இந்த மாதிரி பரிசுத்தாவி தேவன் நமக்குள்ளே வரும்பொழுது எதுவுமே நம்மளுக்கு தேவைப்படாது, ஏன்னா தேவன் நம்ம கூட இருப்பார் நம்மளை பார்த்துக்கிறதுக்காக அப்படின்னு ஒரு செய்தி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து உண்மையாக வந்து ரொம்ப இதுவாக இருந்தது. அப்போ வந்து தேவன் நமக்குள்ளே இருக்கார் அப்படின்னா எப்படி வந்து நம்ம வந்து யாருக்கிட்டையும் வந்து நம்ம எதிர்பார்க்க தேவையில்லை, யாரும் வந்து இது பண்ணுவாங்க அது பண்ணுவாங்க, ஏன்னா தேவன் நம்ம கூட இருப்பார், நம்ம எப்பவுமே சந்தோஷமா இருப்போம், நம்ம எப்பவுமே வந்து இதுவாக இருப்போம், நல்லா இருப்போம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் வந்து நான் தேட ஆரம்பித்தேன். முதல்ல எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்தது அவரை தேடுறதுக்கு. ஏன்னா வந்து இது பண்ணணும், அவர் வந்து ஜெபம் பண்ணணும், அவர் தேடணும். அதுக்கப்புறம் வந்து தொடங்கி வந்து நான் ஆரம்பித்தேன், அவரை தேட ஆரம்பித்தேன். உண்மையாகவே வந்து என்னுடைய வாழ்க்கையை அவரோட கரத்தில் ஒப்படைக்க ஆரம்பித்தேன். யார் வந்து அந்த ஒரு வசனத்தில் சொல்லப்பட்டு யார் வந்து உண்மையாகவே தன்னுடைய வாழ்க்கையை தேவனுக்கு கொடுக்குறாங்களோ அவர் எல்லாவற்றையும் பார்த்துப்பாரு அப்படின்னு. ஸோ அப்போ வந்து ஒரு புதன்கிழமை எனக்கு ரொம்ப ஞாபகம் இருக்குது. அந்த புதன்கிழமை நான் தேவனை தேட ஆரம்பித்தேன். என்னுடைய வெறுப்பு, என்னுடைய கோபம், என்னுடைய எல்லாத்தையும் வந்து அவர்கிட்ட கொடுக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் தேவனுடைய பரிசுத்தாவே எனக்கு வந்தார். ஸோ ரொம்பவே சந்தோஷமான நாள் அந்த நாள் அப்படின்னு சொல்லலாம். நான் பிறந்ததுலேருந்து அந்த நாள் சந்தோஷத்தை நான் அனுபவிச்சதே இல்லை. இன்னைக்கு வரைக்கும் அந்த சந்தோஷம் எனக்குள்ளே இருக்குது, அந்த சமாதானம் எனக்குள்ளே இருக்குது. நான் இன்றைக்கும் வந்து எந்த ஒரு விஷயத்துக்காகவும் நான் வந்து அழுதில்லை. ஏன்னா தேவன் என்னோட இருக்கார், அவர் என்னை வழிநடத்துகிறார். கவலைப்படுவதை நிறுத்துங்கள் என்ற நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பதற்கு மிக்க நன்றி.
கூட்டம் முடிந்த பிற்பாடும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். மறந்து விடாதீர்கள், எங்களுடைய எண் 9346387338. நன்றி. பெற்றோர்களே, உங்க பிள்ளைகளை குறித்து கவலைப்பட வேண்டாம். உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கை தேவனுடையதா இடத்தில் இருக்கும் பொழுதும் தேவன் அதை ஆசீர்வதிப்பார். நீங்க இடத்தில் யார் தாயாராக இடத்துல இருக்கீங்களோ யோசித்து பாருங்க. என்னுடைய தாயார் என்னை குறித்து எப்படி அவங்க இடத்துல யோசிக்கிறாங்க? என் தாயார் என்னை குறித்து கவலைப்பட்டு இருக்காங்களா? நான் எந்த இடத்துல தவறான சகவாசத்துல எந்த தவறான பழக்கத்துல இருக்குன்னு சொல்லிட்டு பயந்துட்டு இருக்காங்களா? மிக நிச்சயம் இல்லை. ஆனா ஒரு நாள் தேவனை தெரிந்து கொள்ளாத பொழுது என்னுடைய வாழ்க்கை இருந்த நாளிலே என் தாயார் அப்படியே யோசிச்சிருக்கலாம். ஆனா இந்த நாள் என்னுடைய தாயாருக்கு சமாதானமானது உண்டு. ஏன்? என்னுடைய வாழ்க்கை தேவனுடைய கைகளிலே இருக்கிற காரணத்தினாலே, தேவனுடைய வழிகள் அவருடைய விருப்பத்திலே நான் என் வாழ்க்கை வாழ்கிற காரணத்தினாலே இதை நீங்களும் செய்யும். என்னுடைய தாயார் எனக்காக இந்த இடத்தில் எப்படி ஜெபித்தார்களோ அதே போல விசுவாசத்திலே நீங்க உங்க பிள்ளைகளுக்கு ஜெபிங்க. தேவன் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து வழி நடத்த முடியும். எனவே இந்த நேரம் நீங்க யார் விசுவாசிக்கிறீங்களோ இந்த விசுவாசத்தின் ஜெபத்திலே என்னோடு ஒன்றிணைய வரவேற்கப்படுகிறீர்கள். இது ஜெபத்திற்கான நேரம். ஒரு கிளாஸ் தண்ணீரை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் அல்லது தொலைக்காட்சிக்கு அருகாமையிலே வாருங்கள். இந்த நேரம் உங்களுக்கான ஒரு சிறப்பு ஜெபத்தை நாம் செய்ய போகிறோம். பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் தேவனே, இந்த மக்கள் யாரெல்லாம் கூடிய உதவியானதை பெற்றுக்கொள்ள விரும்புகிறவராயிரத்தில் இருக்கிறார்கள், என் தேவன் இந்த விருப்பம் தன்னுடைய செயல்களில் இவருக்கு காண்பிக்கும் பொழுது நீர் அதிசயத்தை செய்கிற தேவனாயிரத்தில் இருக்கிறீர். எனவேதான் இப்பொழுதே இந்த அதிசயத்தை இவர்களுக்கு காண்பிக்க கேட்கிறேன். உங்களுடைய வல்லமைக்கான கதவுகளை இவர்களுக்கு திறக்க கேட்கிறேன். என் தேவனை நீர் மாறாதவராய் இந்த நாளிலும் அதி அற்புதமான காரியங்களை செய்கிற தேவன் என்பது இவரும் இவரை சுற்றியுள்ளவரும் காணும்படி இவர்களுடைய எண்ணங்களை தெளிவடைய செய்யும். இவர்கள் கேட்ட எதிர்மறையான வார்த்தைகளிலிருந்து இவர்களை விடுதலை செய்யும். இவர்களுடைய பார்வையானதை திறந்தருள். எங்கள் தேவனே, எங்கள் ஆண்டவராக இயேசுவே, உங்களுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய், ஆசீர்வாதத்தை கைப்பற்றுகிற பிள்ளைகளாய் இவர்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிறேன். இந்த நேரம் இந்த மக்கள் தன் கரங்களில் பிடித்திருக்கிற இந்த தண்ணீரையும் அபிஷேகம் செய்கிறார். இந்த தண்ணீரிலிருந்து இவர்கள் இவருடைய பிள்ளைகள் ஒரு குடும்பத்தார் குடிக்கும் பொழுதும் இந்த தேவனை குடிப்பழக்கத்தினுடைய ஆவிக்கு அடிமையா இருக்கிறவர்கள், தவறான பழக்கங்களுக்கு, சிகரெட்களுக்கு, இந்த தேவனை போதை மருந்துகளுக்கு அடிமையா இருக்கிறவர்கள் இந்த தண்ணீரிலிருந்து குடிக்கும் பொழுது உங்களுடைய வல்லமையிலிருந்து குடிக்கிறதாய் இந்த தண்ணீரை நீர் தொடும்படி கேட்கிறேன். இந்த தண்ணீரிலிருந்து அவர்கள் குடிக்கும் பொழுது அந்த தவறான யோசனைகள், எண்ணங்கள் அவர்களை விட்டு நீங்கட்டும். தேவனே, அவர்கள் உண்மை தேடக்கூடிய எண்ணங்களை, உங்களுடைய விருப்பத்தை செய்யக்கூடிய யோசனைகளை பெற்றுக்கொள்ளட்டும். எல்லாமே இதோ என் தேவனே, எங்கள் ஆண்டவராக இயேசுவே, உங்களுடைய கைகளில் உங்களுடைய சித்தம் நிறைவேறுவதாய், மண்டலத்தில் எங்கள் தேவனை உங்களுடைய சித்தமானது நடைபெறுவது போல இங்கு பூமியில் எங்களுடைய வாழ்க்கையிலே இந்த மக்கள் யார் பார்த்து கொண்டிருக்கிறார்களோ இவர்களுடைய வாழ்க்கையிலே அது நிறைவேற்றப்படுவதாய் ஆசீர்வதிக்கிறேன். இவர்களது வாழ்க்கையும் கைகளில் ஒப்படைக்கிறேன். எங்கள் தேவனும் சர்வ வல்லவருமாய் இருக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பெயராலே ஆமென். ஆமென். தேவன் உங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். அவருடைய வல்லமை உங்களுடைய வாழ்க்கையை வழி நடத்தட்டும். நாளை மீண்டும் இதே நிகழ்ச்சி உங்களை சந்திக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் பெயராலே